மார்னிங் ஸ்டூடெண்ட், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் வந்து மழைநீர். 4வது பாடம் மழைநீர். பேஜ் நம்பர் உங்களுக்கு பேஜ் நம்பர் 24. ஓகே, மழைநீர் வாசிக்கிறேன், கேளுங்க. மழைநீர் வெள்ளம் ஓடியே மண்ணில் வீணாய் செல்லுதே, உழைப்பின் வியர்வை போலவே உயர்வாய் என்ன வேண்டுமே. மழைநீர் என்ன செய்யுது? வெள்ளம் போல் ஓடுதான், அது மண்ணில் என்ன செய்யுது? வீணாக போகுது. உழைப்பின் வியர்வை போலவே உயர்வாய் என்ன வேண்டுமே. நம்ம உழைக்கும் போது நம்மளுடைய நெத்தியிலேருந்து என்ன செய்யும்? வேர்வை சிந்தியும். அதை நம்ம எவ்வளோ உயர்வாய் எண்ணுதோமோ அதே போல் இந்த மழைநீர் வீணாக போகும்போது, ஐயோ மழைநீர் வீணாக போகுதேன்னு சொல்லி நம்ம எண்ண வேண்டுமா. ஓகே, அடுத்தால பொன்னும் பொருளும் போலவே பொழியும் நீரும் செல்வமே, விண்ணின் கொடை என்பதில் வியப்பு ஒன்றும் இல்லையே. பொன்னும் பொருளும் போலவே பொழியும் நீரும் செல்வமே, விண்ணின் கொடை என்பதில் வியப்பு ஒன்றும் இல்லையே. நம்ம பொன்னையும் பொருளையும் நம்ம எவ்வளோ செல்வம், நம்ம அந்த பொண்ணு பொருள் இருக்கிறது நம்ம எவ்வளோ பாதுகாப்பாக நம்ம சேகரித்து வைக்கோமோ அதே போல் அந்த நம்மளுக்கு மழைநீர் தர்றது எதுதான்? விண்ணின் கொடை தான். அது நமக்கு கிடைக்கிறது ஒரு கொடை, சரியா? அதை நம்ம என்ன செய்யணும்? பாதுகாத்து என்ன செய்யணும்? வைக்கிறதுல வியப்பு எதுவுமே கிடையாது. குளங்கள் ஏரி நிரம்புமே, குருவி கொக்கும் வாழுமே, வானின் அமுதம் சேமித்தே வாழ்வை செம்மை செய்வோமே. இந்த குளங்கள் ஏரி எல்லாமே என்ன செஞ்சிடும்? நிரம்பிடும். குருவி கொக்கு எல்லாமே வாழும். நம்ம என்ன செய்யணும்? இந்த மழை மூலமாக குளங்கள் ஏரி எல்லாமே என்ன செஞ்சிடும்? நிறைஞ்சிரும். குருவி கொக்கெலாம் அதில் என்ன செய்யும்? சந்தோஷமாக வாழும். அது நமக்கு கிடைக்கிறது என்னது? வானில் கிடைக்கிற நமக்கு ஒரு வானத்தின் மூலமாக கடவுள் நமக்கு தருகிற ஒரு அமுதம். எது? மழைநீர். ஓகே, அதனால் அது நம்முடைய வாழ்வை என்ன செய்யும்? சந்தோஷமாக வைக்கும், செம்மையாக வைக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ், நாடும் வீடும் செழிக்கவே நல்ல தண்ணீர் வேண்டுமே, ஓடும் நீரை தேக்கியே உலகின் பசியை தீர்ப்பமே. ஓகே, நாடு வீடும் செழிக்கணும்னா நம்மளுக்கு என்ன செய்யணும்? நல்ல தண்ணீர் வேணும். அதனால் வெளியில் ஓடுற தண்ணியை நம்ம என்ன செய்யணும்? மழை தண்ணீர் வெளியில் ஓடும்போது அதை நம்ம என்ன செஞ்சு வைக்கணுமா? சேமித்து வச்சு. நிறைய இடத்துல இப்போ என்ன செய்கிறாங்க? குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம்? அந்த மழை நீரை நம்ம சேகரித்து வைக்கும்போது கீழே என்ன செய்யும்? நமக்கு நிலத்தடி நீர் என்ன செய்யும்? அதிகமாகும். மழை நீரை நம்ம ஒரு தொட்டி மாதிரி நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன தொட்டி கட்டி அதில் மழை தண்ணி விழுத மாதிரி நம்ம வச்சோம்னா அந்த தண்ணியை நம்ம சேமித்து வைக்கும்போது கீழே என்ன செய்யணும்? நம்ம பூமிக்கு அடியில் நல்ல மழை நீர் என்ன செய்யும்? சேமித்து வைக்கும். மாதிரி மழை தண்ணீர் விழும்போது நம்ம அதை என்ன செஞ்சுக்கலாம்? நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிடலாம். நிறைய பேருக்கு நம்ம அதை என்ன செய்யலாம்? பகிர்ந்து கொடுக்கலாம். ஓகே, உழவும் தொழிலும் ஓங்கவே உற்ற துணை மழைதானே, வளமும் நலமும் நிறைந்திட வணங்கி மழையை போற்றுவோம். நம்மளுக்கு விவசாயம் பெருகணும், நமக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கணும் அப்படின்னா, உணவு கிடைக்கணும் அப்படின்னா உழவு தொழிலுக்கு ரொம்ப உறுதுணை என்னது தான்? மழை தான். மழை இல்லாட்டா நம்மளுக்கு உணவு கிடைக்காது. விலைவாசி எல்லாமே என்ன செஞ்சுட்டு போயிடும்? கூட்டிகிட்டு போயிடும். அதனால் அந்த மழையை நம்ம அது வளமும் நம்ம வளத்தோடு நிலத்தோடு நமக்கு நிலமுடன் நமக்கு என்ன செய்யணும்? மழை வேணுங்கும்போது நம்ம அந்த மழையை என்ன செய்யணுமா? போற்றணுமா? வணங்கணுமா? ஓகே, அடுத்தால மனிதர் பறவை விலங்குகள் மகிழ்ந்து வாழ தேவையே, இனிய மழை வரும்போது இல்லம் முழுவதும் சேமிப்போமே. இப்போ மனிதர்கள், பறவைகள், விலங்குகள், நம்ம தண்ணியெல்லாம் நமக்கு தேவை. தண்ணி இல்லைன்னா நம்மளால் வாழ முடியுமாம்மா? தண்ணி குடிக்காமல் இருக்க முடியுமா? சாப்பாடு இல்லாமல் கூட நம்மளால் 2 நாள் உணவு இல்லாமல் கூட இருந்துக்கலாம். ஆனால் தண்ணி இல்லாமல் என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. அப்போது மனிதர், பறவை, விலங்குகள் மகிழ்ந்து வாழ என்னது வேணும்? மழை கண்டிப்பாக வேணும். குடித்தண்ணீர் கண்டிப்பாக வேணும். அதனால் அந்த மழை வரும்போது நம்ம இல்லத்தில் நம்ம அதை என்ன செய்யணும்? சேமித்து வைக்க வேண்டும். சரியா? இப்போது உங்களுக்கு மிஸ்ஸு மழை நீரில் நிறைய எக்ஸசைஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் அதை என்ன செஞ்சுக்கோங்க? உங்கள் நோட்டில் யூடியூப்பை பார்த்து எப்பவும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது எழுதி படித்து வச்சுக்கோங்க. டெஸ்ட்டுக்கு நாங்கள் கேட்போம். சரியா? ஓகே, மழை நீர். முதல்ல பொருள் தருக, பொழியும் பெய்யும். சரியா? பொழியும் பெய்யும். அப்புறம் ஓங்குதல், உயர்தல், செம்மை, சிறப்பு, இல்லம்னா என்னது? வீடு. மழை நீர், வானத்தில் இருந்து பொழியும் நீர். வியப்பு, ஆச்சரியம். சேமிப்பு, சேர்த்து வைத்தல். பொன், செல்வம். மகிழ்ந்து, சந்தோஷமாக. என்ன, நினைக்க. அப்புறம் எதிர்ச்சொல் தருக. வேண்டும், வேண்டாம். வேண்டும்க்கு வேண்டாம் எதிர்ச்சொல். சேமித்து, செலவழித்து. உயர்வாய்,
தாழ்வாய், நல்ல கெட்ட எதிர்ச்சொல். ஓகே, அப்புறம் பிரித்து எழுதுக. வீணாய் செல்லுதே, வீணாய் ப்ளஸ் செல்லுதே. வாழ தேவை, வாழ ப்ளஸ் தேவை. வியப்பொன்றும், வியப்பு ப்ளஸ் ஒன்றும். மலைதானே, மலை ப்ளஸ் தானே. வானின் அமுதம், வானின் ப்ளஸ் அமுதம். சரியா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் பொறுத்துக. சரியா? நாடும் வீடும், நாடும் வீடுக்கு நேரம் வேண்டுமேன்னு இருக்குது. அப்படின்னா வேண்டுமே வராது. நாடும் வீடும் என்ன செய்யணும்? செழிக்கவே. செழிக்கவே இதில் வரும். சரியா? அதில் வளமும் நலமும், வளமும் நலமுக்கு நேரே சேமிப்போம் வரும். சேமிப்போம் வருமா? வராது. அப்போ வளமும் நலமுக்கு நேரே நிறைந்திட. இல்லத்தில் நீரை, இல்லத்தில் நீரை நம்ம என்ன செய்ய வேண்டும்? சேமிக்க வேண்டும். சேமிப்போம். உற்ற துணை, உற்ற துணை, நமக்கு உற்ற துணை என்னது தான்? மழை தான். மழையாகுமே, மழையாகுமே. அப்புறம் உயர்வாய் என்ன, உயர்வாய் நம்ம எதை என்ன உயர்வாய் என்ன வேண்டுமே, உயர்வாய் என்ன வேண்டுமே. அப்புறம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஓகே, தேக்குதல் என்ற சொல்லின் எதிர்ச்சொல். தேக்குதல் அப்படின்னா நீக்குதல். சரியா? சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வானின் அமுதம் இச்சொல் குறிப்பது. வானின் அமுதம் இச்சொல், வானின் அமுதம்னா நம்ம என்ன படித்தோம்? அதில் மழை நீர். மழையாகுமே இச்சொல்லை பிரிக்க கிடைப்பது. மழை ப்ளஸ் ஆகுமே. நினைத்தல் இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல். நினைத்தல் அப்படின்னா மறத்தல். எதிர்ச்சொல் என்னது? மறத்தல். நினைச்சு மறந்துட்டோம். அப்புறம் கோடிட்ட இடங்களை நிரப்புக. நாடும் வீடும் செழிக்க நல்ல தண்ணீர் வேண்டும். இனிய மழை வரும்போது இல்லம் முழுவதும் சேமிப்போம். மழைநீர் வெள்ளம் ஓடி மண்ணில் வீணாய் செல்லுதே. உழவு தொழில் ஓங்க உற்ற துணை மழை. உழவு தொழில் ஓங்க உற்ற துணை என்னதுமா? மழை. சரியா தவறா, சரியா தவறா. வானின் அமுதம் சேமித்தால் வாழ்வை செம்மையாக்கலாம். சரியா தவறா? சரி. வானில் அமுதம் சேமித்தால் வாழ்க்கை நம்ம என்ன செய்யலாம்? செம்மையாக்கலாம். மனிதர் விலங்கு பறவைகள் மகிழ்ந்து வாழ மழை தேவையில்லை. மழை தேவையில்லையா? மழை தேவை தானே. அப்போ தவறு. நம்மளுக்கு இதில் மழை தேவை இல்லைன்னு இருக்குது, நமக்கு மழை தேவை. அப்போ இது என்னது? தவறை. எல்லா வளமும் நிறைந்திட மழையை வணங்கி போற்ற வேண்டும். சரியா தவறா? சரி. பொன்னை போன்றே மழையும் செல்வமாகும். சரியா தவறா? மழையும் நமக்கு என்னது தான்? ஒரு செல்வம். சரி. சரி, ஓகே. அடுத்தால உலகின் பசியை எவ்வாறு தீர்க்கலாம்? இது என்ன கொஸ்டின்? வினாக்களுக்கு விடையளிக்க. உலகின் பசியை எவ்வாறு போக்கலாம்? ஓடும் மழை நீரை சேமித்து வைத்தால் உலகின் பசியை என்ன செய்யலாம்? தீர்க்கலாம். ஓடும் மழை நீரை சேர்த்து வைத்தால் உலகின் பசியை தீர்க்கலாம். நம் வாழ்வை எவ்வாறு செம்மையாக்கலாம்? வானின் அமுதமான மழைநீரை சேமித்து வாழ்வை செம்மையாக்கலாம். வானின் அமுதமான மழைநீரை சேமித்து வைத்து வாழ்வை செம்மையாக்கலாம். உயிரினங்கள் மகிழ்ந்து வாழ தேவைப்படுவது என்ன? உயிரினங்கள் மகிழ்ந்து வாழ தேவைப்படுவது மழை. உழவு தொழில் ஓங்க தேவையானது எது? உழவு தொழில் ஓங்க தேவைப்படுவதும் மழை. சரியா? ஒரே ஓசையில் முடியும் சொற்களை பாடலில் இருந்து எழுதுக. செல்லுதே, செல்லுதேங்கிறது சேமித்தே. தே கடைசி வருதாமா? தே அதான் ஒரு சொல். அப்புறம் ஓடியே, ஏ. இதில் தேக்கியே, ஏ. முடியும் சொற்கள் ஒரே ஓசையில் முடியும் சொற்கள். அப்போ இல்லையே, ஏ வருதா? போலவே, இங்கே வே வருதா? இங்கே ஓங்கவே, செழிக்கவே. அப்புறம் வேண்டுமே, இங்கே செல்வமே, செய்பவே. சரியா? ஓகே. அப்புறம் முதல் எழுத்து ஒன்றி வரும் சொற்களை எழுதுக. பொன்னும் ஒளியும், போ போ. அதே மாதிரி இதில் மழை, மழைநீர், மண்ணில். அடுத்தால உழைப்பின் உயர்வாய், ஊ ஊ. அடுத்தால விண்ணின் வியப்பு, வி வி. அடுத்தால இனிய இல்லம், இ இ. ஓகே. அப்புறம் மண்ணில், மேனில், விண்ணில், வி. அப்புறம் இனிய, இனிய, ஈ நீய. சரியாம்மா? அப்புறம் மனிதர், மண்ணில், விண்ணில். அப்புறம்
இரண்டாம் எழுத்து ஒன்றாய் வரும் சொற்கள். இரண்டாம் எழுத்து நாடும் வீடும். டூ. செழிக்கவே தொழிலும். லீ. உழைப்பின் மழைநீர். உழை. லை. நல்ல இல்லம். நல்ல இல். இல்லம் இல். அப்புறம் பொன்னும் பொருளும். இது போன்று சேர்ந்து வரும் சொற்களை பாடலில் இருந்து எடுத்து எழுதுக. பொன்னும் பொருளும் சேர்த்து வரும் சொற்களை பாடலில் இருந்து எடுத்து எழுதுக. உழவும் தொழிலும். கடைசி வருதா? மாதிரி இங்கே பொன்னும் பொருளும் வருதா? அப்புறம் வளமும் நலமும் வருதா? வளமும் நலமும். ஓகே. அப்புறம் இடமிருந்து வளமாகவும் வளம் இருந்து இடமாகவும் பார்ப்போம். விடுபட்ட இடத்தை நிரப்புக. இப்போது இதில் என்ன இருக்குது? மாலா போகலாமா. அதே இது ரிவர்ஸ் போங்க. மாலா போகலாமா. அடுத்தல யானை பூனையா. இங்கே பாரு, யானை பூனையா. மேல தாளமே. மாரூமா. இங்கே பாரு, இங்கே விடுபட்ட கட்டன் நான் இருக்குன்னு அதை நிரப்பியிருக்கேன். கூடகு. ரிவர்ஸ் போ. கூடகு. பாயிப்பா. தாயித்தா. காயிக்கா. ஓகே, எல்லாருக்கும் நான் நடத்துனது புரிஞ்சிச்சாமா? இதெல்லாம் நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஓகே, சரி. கிளாஸ் இதோட முடியுதுமா. நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த லெசன் மழைநீர் சேமிப்போம், எப்படி சேமிக்கணும், என்ன செய்யணும் அப்படின்னு கொஸ்டின் ஆன்சர் எல்லாம் கொடுத்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.